ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த மே மாதத்தில் எல்லாரும் விபிஎஸ் போனீங்களா? ஓகே, நல்ல வேத வசனங்கள் ஸ்டோரிகளை கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, நம்ம எப்பொழுதுமே வாரம் லூக்கா ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம தியானிக்கிறோம், சரியா? இந்த வாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாருமே பைபிள் நோட்டு எல்லாம் கொண்டு வந்துட்டிங்களா? நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாமா? நம்ம வாசிக்கலாமா? அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மொத்தம் 7 தலைப்பு. இயேசுவினுடைய பிறப்பு எப்படி இருக்குது, மேய்ப்பர்களுக்கு தெய்வதூதர் எப்படி செய்தி கொண்டு வர்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வசனம் 1-7. லூக்கா எழுதின சுவிசேஷம் வசனம் 1-7. இதில் இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாமா? ரீட் பண்ணலாமா? அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டில் சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோருக்கும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேய நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லேகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவன் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலேயே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். இதில் நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? இயேசுவினுடைய பிறப்பை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ். வசனம் 1-7 வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அந்நாட்களில் ரோம அரசர் என்ன பண்ணுறாங்க? மக்கள் கணக்கெடுப்பு செய்ய உத்தரவு கொடுத்தாரு. யார்? அகஸ்து ராஜாரால் உத்தரவு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அங்கே யோசேப்பும் மரியாளும் எங்கே போனாங்க தெரியுமா? பெத்லெகேம் என்னும் ஊருக்கு அவங்க பிரயாணம் பண்ணி போனாங்க. அப்போது அவங்க செல்லும் பொழுது யாருமே இடம் கொடுக்கல. எதுக்கு? ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கல. அங்கே ஒரு மாட்டுத்தொழுவும் இருந்தது. அங்கே யோசேப்பும் மரியாளும் தங்கினாங்க. அங்கே மரியாளுக்கு குழந்தைய இயேசுவை பெற்றாங்க. அவரை என்ன பண்ணாங்க? துணியில் சுற்றி மாட்டு தொட்டியில் படுக்க வைத்தாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்களா, ஏசப்பா எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவர் எளிமையாக இந்த பூமிக்கு வந்தார். இப்படி நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரு. நம்ம எப்படி பெரியவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் நமக்கு பணம் தேவையில்லை. நல்ல தாழ்மையும் நல்ல இருதயமும் நமக்கு இருக்கணும், சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது 7வது வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8-15. அதில் என்னதுன்னு பார்க்கலாமா? அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அத்தருணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.
தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. பார்த்தீங்களா, நம்ம இங்கே யாரை பற்றி பார்க்குறோம்? மேய்ப்பர்களுக்கு தெய்வ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? செய்தி கொண்டு போகிறாங்க. என்ன செய்தி? அங்கேருந்து வயல்வெளியில் மேய்ப்பர்களை எங்கே இருப்பாங்க? வயல்வெளியில் இருப்பாங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பாங்க. சரியா? திடீர்னு தெய்வ தூதர் வானத்திலேருந்து தோன்றும் போது அவங்க என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. நைட்டில் அவங்க மேய்ப்பர்கள் எல்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? குட்டீஸ் தூங்கிட்டு இருப்பாங்களே, அந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம் உண்டாகுதுன்னா பயப்படுவாங்க தானே. நம்ம கூட அப்படி தானே, வீட்டில் நம்ம தனியாக ஒரு ரூமில் இருக்கும் பொழுது திடீர்னு யாருன்னா கதவை தட்டினாங்கன்னா நம்மளுக்கு பயமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? யார் மேய்ப்பர்கள்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவர்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேய்ப்பர்கள்னு சொல்லுவோம். அவங்க அப்போது அந்த இடத்துல அவங்க உறங்கி கொண்டிருக்கும் பொழுது தெய்வ தூதர்கள் என்ன பண்ணாங்க? தோன்றின உடனே அவங்க ரொம்ப பயந்தாங்க. ஆனால் தெய்வ தூதர் சொன்னார், பயப்படாதீங்க, எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னா, இன்று இரட்சகர் பிறந்திருக்கிறாரு. அப்போது தெய்வ தூதர்கள் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க? பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னதத்திலே மகிமையும் மகிமை என்ற பாட்டை பாடினாங்க. அம்மா குட்டீஸ், தெய்வ செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு மேய்ப்பர்கள் கிட்ட யார் சொன்னது? எல்லாரும் சொன்னாங்க. தெய்வ தூதர்கள் மேய்ப்பர்கள் கிட்ட சொல்லும்பொழுது இந்த நற்செய்தியை எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் அவங்க பயப்படும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. இந்த மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் எல்லாரிடத்திலும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு யாரை பார்க்க போனாங்க? ஜீசஸை பார்க்க போனாங்க. அடுத்தது வசனம் 16 20. ஃபஸ்ட்டு இயேசுவினுடைய பிறப்பை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது மேய்ப்பர்களுக்கு தெய்வ தூதர் செய்தி சொன்னாங்க. என்ன செய்தி? ஏசப்பா பிறந்திருக்கிறாரு, இரட்சகர் பிறந்திருக்கிறாரு, நம் பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறாருன்னு ஒரு நற்செய்தி யார்கிட்ட முதலாவது சொன்னாங்க? மேய்ப்பர்கள் கிட்ட சொன்னாங்க. அடுத்தது மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா ஒரு செய்தியை நம்ம கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை போய் ஈகராக போய் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி மேய்ப்பர்களுக்கு தெய்வ தூதர்கள் செய்தி சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப ஈகராக, ரொம்ப ஆவலோட ஏசப்பா பிறந்திருக்கிறாரு, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16 வசனத்துலேருந்து 20வது வசனம் வரை நம்ம வாசிக்கலாமா? பைபிள் வச்சுருக்கீங்கள? ஓகே. 16வது வசனம். தீவிரமாய் மரியாளையும் யோசிப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளைகளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியை கேட்டு கண்டு எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பார்த்தீங்களா? இங்கே நம்ம யாரை பார்க்குறோம்? மேய்ப்பர்கள் யாரை பார்க்க போகிறாங்க? ஏசப்பாவை பார்க்க போகிறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க? மேய்ப்பர்கள் எல்லாரும் எங்கே போகிறாங்க? ஏசப்பா எங்கே பிறந்தார்? பெத்லகேம் ஊரில். அங்கே யாரை பார்க்க போயிருக்காங்க? மரியாளும் யோசிப்பும் குழந்தைய கையில் வச்சுருந்தாங்க. எந்த குழந்தைய? ஏசப்பாவை. அப்போது தேவ சொன்ன செய்தியை அவர்கள் என்ன மற்றவங்க எல்லாருக்கும் சொன்னாங்க. அந்த அதிசயத்தையும் சொன்னாங்க. ஏசப்பா பார்க்கும்பொழுது அவங்க அமைதியாக போயிருப்பாங்களா? இல்லை, அந்த நற்செய்தி எல்லார்கிட்ட சொன்னாங்க. இயேசுவை பார்த்ததும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அவங்க சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க?
மேய்ப்பர்கள் அங்கே போகும்பொழுது சும்மா போயிருப்பாங்களா? ஏதாவது காணிக்கை கொடுத்துட்டு போயிருப்பாங்கள்ல. மேய்ப்பர்கள் கிட்ட என்ன காணிக்கை இருக்கும்? ஆடு தானே. அந்த ஆடையும் ஆட்டுக்குட்டியையும் யாருக்கு காணிக்கையாக கொண்டு போனாங்க? ஏசப்பாவுக்கு காணிக்கையாக கொண்டு போனாங்க. சரி, ஓகே. அடுத்தது ஏசப்பா எப்படி ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டாங்கன்னு நம்ம இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 21லேருந்து 24வது வசனம் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? எந்த சாப்டர்ஸ்? 2 21 to 24 ரீட் பண்ணலாமா? பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவ தூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறையாவது 2 புறா குஞ்சுக்களையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். எங்கே கொண்டு போனாங்க? ஏசப்பா பெத்லகேத்தில் பிறந்தார். பிறந்த பிறகு தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தியை சொன்னாங்க. அந்த நற்செய்தியை சொன்ன பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏசப்பாவை பார்க்க போனாங்க. விருத்த சேதம் பண்ணும்போது, அதாவது பேரிடும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? ஆலயத்தில் போய் அர்ப்பணிக்கிறாங்க. யாரை? ஏசப்பாவை. 8ஆம் நாளிலே குழந்தைகளுக்கு இயேசு என்று பெயர் வைத்தாங்க. பின் யோசேப்பும் மரியாளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஏசப்பாவை என்ன பண்ணாங்கன்னா ஆலயத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. நம்ம முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அதே தான் யோசேப்பும் மரியாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க என்ன பண்ணாங்க? அந்த குழந்தைய ஆலயத்தில் விட்டாங்க. பார்த்தீங்களா? பெற்றோர்கள் கூட தேவனை மதிக்க வேண்டும். குழந்தைகள் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படியும் பொழுது என்ன ஆசீர்வாதம் வருது இல்லையா? ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். சரியா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது வசனம் 25லேருந்து 35வது வசனம். அங்கே யார் ஏசப்பா பார்க்குறாங்கன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாமா? 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியில் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுதே சமாதானத்தோடே போகவிடுகிறேன். புற ஜாதிகளுக்கும் பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணி உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்றான். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ்? சிமியோன் ஏசப்பாவை காண்றாரு. சிமியோன் ஒரு நல்ல மனுஷன்.
தேவனை நம்பி காத்திருந்தார். பரிசுத்த ஆவி அவரிடத்துல வரும்பொழுது யாரை காண்றார்னா, மெசியாவை காணும் வரை நீ மறிக்க மாட்டாய் என்று அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது அவர் ஆலயத்தில் குழந்தை இயேசுவை பார்த்த பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். சிமியோனை குறித்து ஒரு சாட்சி, இவர் ஒரு நல்ல மனிதர், இயேசப்பாவை நம்பி காத்திருக்கிறாரு, இவர் மேலே பரிசுத்த ஆவி வரும் பொழுது யாரை நீ காண்பாய்னா, மெசியாவை காணும் வரை நீ என்ன பண்ண மாட்ட, இறக்க மாட்ட. இப்படி ஒரு இதுக்குனர் ஏசப்பா வாக்கு கொடுத்தாருன்னா நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீங்கள் நினைக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக்கு கொடுக்குறாங்க, நான் இதில் இல்லை, இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், நான் இதை செய்கிறேன் அதை கண்டிப்பாக செய்கிறேன்னு என்ன பண்ணுவாங்கன்னா 100% வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் சூழ்நிலை நிமித்தம் மாறி போகலாம். ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தை மாறவே மாறாது. தேவன் கொடுத்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக காத்திருக்கணும். தேவனை நம்புறவங்க ஏமாற்றமாக மாட்டாங்க. தாமதமாகலாம், ஆனால் ஏமாற மாட்டாங்க. ஏசப்பா இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த வாக்குத்தத்தை வச்சு நீங்கள் கேளுங்க. ஏசப்பா, இந்த வருஷம் நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, நான் இழந்ததை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுவேன்னு, நான் இழந்ததை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது, தினம் தினம் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு கட்டாயம் நீ இழந்ததை அத்தனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கிருபை ஏசப்பா தருவார். கேட்பீங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வேத வசனம் 36லேருந்து 40 நம்ம ரீட் பண்ணலாமா? ஆசியருடைய கோத்திரத்தாலும் வானவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரியாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலீலியா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. பார்த்தீங்களா குட்டீஸ், இங்கே யாரை நம்ம பற்றி பார்க்குறோம்? அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை. அவங்க வயதானவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, தினமும் ஜீசஸ் கிட்ட ரொம்ப என்ன பண்ணுவாங்க, தேவனை ஜெபிப்பாங்க. அவர் இயேசுவை கண்ட பொழுது இயேசு உடனே பார்த்தும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, துதிக்க ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், தினமும் ஜெபிக்கணும், தினமும் தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும். சரியா குட்டீஸ்? நம்ம அன்னாளை போல் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சரியா? அடுத்தது வேத வசனம் 41லேருந்து 52. அங்கே என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கலாமா? அவருடைய 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பவும் வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசிப்புக்கும் தெரிய வந்தது. அவர் பிரயாணக்காரர் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறைவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள்.
அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் குட்டீஸ்? நம்ம 12 வயது யாருக்காகுது? ஏசப்பாவுக்காகுது. ஏசப்பா ஆலயத்தில் என்ன பண்ணுறாரு? ஏசப்பாவுக்கு 12 வயது இருக்கும் பொழுது ஆலயத்துக்கு சென்றார். அவர் அங்கே என்ன பண்ணார்? வேத ஆசாரியர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். அவருடைய ஞானத்தை எல்லோரும் கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவர் ஆலயத்தில் இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? யோசிப்பும் மரியாளும் என்ன பண்ணாங்க? தேடினாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? ஏன் என்ன தேடுறீங்க? பிதாவுக்கு நான் கீழ்ப்படிந்து இங்கே நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அமைதியாக இருந்தாங்க. ஏசப்பா ஞானத்திலும் பலத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இந்த நாட்களில் நம்ம சிறு வயதில் தெய்வ வார்த்தையை கற்க வேண்டும். அறிவிலையும் ஞானத்திலும் வளர வேண்டும். சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, நம்ம இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நம்ம ஏசப்பா நம்மளை எப்பொழுதும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 7 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசுவின் பிறப்பு குறித்து தேவதூதர் மேய்ப்பர்களுக்கு சொன்ன நற்செய்தி, மேய்ப்பர்கள் இயேசுவை காண்றது, அப்புறம் ஆலயத்தில் இயேசப்பாவை என்ன பண்ணுறாங்க? அர்ப்பணிக்கிறாங்க. சிமியோன் இயேசுவை பார்க்குறாரு. அன்னாளுடைய தீர்க்கதரிசியை பார்த்தோம். 12 வயசில் இயேசப்பா எங்கே இருந்தார்? தேவ ஆலயத்தில் என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அந்த வயசில் கூட என்ன பண்ணார்? தெய்வ வசனத்திலும் ஞானத்திலும் வளத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். அம்மா தனி குட்டீஸ், அம்மா நம்ம வேதத்தில் அநேகரை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? தியானிக்கிறோம். ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை நிறைய அர்ப்பணிக்காமல் ஜெபிக்காமல் பல காரியங்களில் நம்ம ஈடுபடுறோம். சரியா குட்டீஸ்? அப்படி நம்ம இல்லாமல் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். சரியா? அது மட்டும் இல்லை குட்டீஸ், இந்த நாட்களில் அநேக நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? பயம் இல்லையா? ஒரு காரியம் இது செய்யலாமா வேணாமான்றத பல நேரங்களில் நம்ம பயப்படுறோம். ஆனால் கிதியோன் கூட அப்படி தான் இல்லையா? போர் புரியும் பொழுது பயந்தார். அப்படி பயப்படும் பொழுது அவரால் எந்த காரியத்தையும் முன்னோக்கி செய்ய முடியல. அவருடைய பயத்தினால ஏசப்பாவால் எந்த கிரிகையும் செய்ய முடியல. விசுவாசத்தினால இன்னைக்கு கூட உங்களுக்கு நிறைய பயம் இருக்கலாம். ஐயோ, இந்த காரியத்தில் எனக்கு பயம் இருக்குது, இந்த காரியத்தில் என்னால் முன்னோக்கி போக முடியலையே அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் உன்னை நீ தாழ்த்தி ஏசப்பா கிட்ட, இந்த பலவீனத்தில் உங்கள் பலன் எனக்கு நிறைய இருக்கணும் ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, பராக்கிரமசாலியே நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? தாழ்த்தி அவரிடத்துல கேட்கும் பொழுது உதவி செய்வார். நீங்கள் சரியா குட்டீஸ்? ஓகே, நம்ம அதற்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். தகப்பனே, அப்பா, இதோ இந்த வேத பகுதியை தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. அவர்களுடைய பலவீனத்தில் உங்கள் பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் ஏசப்பா. உடைய பரிசுத்த ஆவி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வருவதாக அவர்கள் செபிக்கும் பொழுது அப்பா, எல்லாரும் விடுதலை அடையவும் நிற்கிருபை பாராட்டுங்க அப்பா. நீர் அவர்கள் உள்ளத்தில் இருந்து அப்பா நேயர்களுக்கு அப்பா வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க. அவனுடைய பலவீனத்தில் உங்கள் பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எப்பொழுதும் அந்நாளை போல தினமும் செபிக்கிறவர்களாய் மாற உதவி செய்யும் அப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வாரம் நிகழ்ச்சியில் ஏசப்பா லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்த வாரம் நம்ம வேறு சாப்டரை தியானிக்கலாம். ஓகே, காட் bless you. Praise the Lord.